ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் தோட்டத்துக்கு வந்துருக்கோம். எப்போ வந்ததுன்னா பையன் குடிக்கும் போது வந்ததுங்க. இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். பாருங்கள், தோட்டத்துக்கு அப்படியே பசங்களாம் கூட்டிகிட்டுலாம் வந்திருக்கோம். வாங்க 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 எல்லாம் போவோம். தோட்டத்தை போய் பார்க்க சுற்றி பார்க்க போவாங்க. நாய் கிடக்கு பார்த்து போங்க. என்ன பாருங்கள், தோட்டத்தில் இங்கே மாமரம் எல்லாமே தோட்டத்தில் தென்னை மரங்கள்லாம் நிற்கி கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடி தான் இருக்குங்க. வந்து பாருங்கள், பூச்செடி, ரோஜாப்பூ கன்று, கத்திரிக்காய் ஏகப்பட்ட கன்று வச்சுருக்கோம். தோட்டத்தில் வச்சுருக்கோம். என்ன தான் ஃபேன் செட்டை போட்டிருந்தாலும் நம்ம வந்து விவசாயம் வந்தால் நம்ம ஒரு வேலைக்காரனை தான். நம்ம அப்படியே தோட்டத்துக்கு வந்தோமா, சரி அப்படி சின்ன சின்ன புல்லாக இருக்குது, சரி அதை அப்படி வெட்டி விட்டு போனால் தான் வந்தோம். பாருங்கள், வம்பட்டியா, சரி வச்சிரும். போவோம் மாமரத்தை பார்க்க போவாங்க. போவோம் மாமரத்துக்கு. பாருங்க மாமரத்துக்கு அப்படி உள்ளே போவோம். போமா உள்ளே போவோம். கேட்டு மாமா கூட எல்லாரும் பேஸ்ட் போட்டு செட்டு அப்படி எல்லாமே. அதெல்லாம் என்ன மரப்பா செட்டு? மாமரம். அதெல்லாம் இது தென்னை மரம். உங்கள் தோட்டமா? ஆமாம், எங்கள் தோட்டம் தான். என்ன எவ்வளோ ஏக்கர் தேரும்? ஏக்கர் நிறைய இருக்குது. அதிகமாக ஏக்கர்லாம் வச்சுருக்கோம். சொல்லக்கூடாது வெளியே. சொன்னால் அப்புறம் இவ்வளோ வச்சுருக்கலாம் எல்லோரும் பொறாமப்படுவானுங்க. ஆமாம், போங்க மெதுவாக போங்க, கீழே பார்த்து போங்க. இளநீ இல்லையே இப்போதைக்கு, எல்லாம் பறைச்சாச்சே. ஒரு 2-5 நாளுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட கிடச்சிருக்கும். இப்போ இல்லையே. அது யாருக்குமே பறைச்சிட்டா இல்லைல்ல, அதுக்கு மேலே பறைச்சிட்டாங்க யாரும் ஆளுக வச்சு. வர முடியல, பறைச்சாச்சு ஆளை வச்சு. ஆமாம், நிற்குதே, நிற்கிது. நார்த்தா இப்போ தான் காய்ச்சிருக்கு. அது போட்டு வச்சுருக்காங்க. அப்படி வேலை அப்படி ஆஃப் பண்ணாமல் அது மறந்துருப்பாங்க ஆஃப் பண்ணதுக்கு. மெதுவாக போங்க, பார்த்து போங்க. ஜல்லிக்கட்டு காலம் வருது, பசுமாடு அந்த வருது, உங்களை தாண்டி வருது. மெதுவாக போங்க, நின்றுக்கிடுங்க. ஜல்லிக்கட்டு காலம் வருது. அம்மா அடுத்து ஒரு ஜல்லிக்கட்டு. வாங்க திருத்தி போட்டிருக்கு. இது அடுத்த தோட்டம் பாருங்க. இது கொஞ்சம் தென்னை மரத்தை திருத்தி போட்டிருக்கோம். ஆள் நடமாடுறதுக்காக திருத்தி போட்டிருக்கோம். வாங்க போவோம். பாருங்க, இது பக்கத்தில் வேற ஆள் தோட்டம் வச்சுருக்காப்புல. அவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு தான். அதுவும் தென்னை மரத்தில் ஏறலாமா? இப்படி கையில் வர அடிபட்டுருக்கு, இல்லாட்ட ஏறவும் முடியாது. வேணாம் ஏறினா தான் ஏற்கனவே இப்போ தான் கை உடஞ்சி ரெடி ஆகிருக்கு. இப்போ ஏறி ரெண்டாவது இது ஆகிட்டேன்னா கஷ்டம் வரும். அதனால் இப்போ அடுத்த ட்ரிப்பு நல்ல சரியான ஏறிக்கலாம். ஆமாம், நல்லா இருக்குமே, டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நீங்களும் சாப்பிடுங்க. எல்லாரும் நீங்கள் சாப்பிடுங்க. பாருங்க, தோட்டத்தில் உள்ள இயற்கையான உள்ள நீ திங்கலையாமா மாதுளம்பழம்? வா, இந்தா கொஞ்சம் இந்தா நீ தின்னு. நீ கொஞ்சம் தின்னு. சரி, வேண்டாமா உனக்கு? நீ தின்னுமா. வேற இருக்கா? ஒன்றும் செய்யாதுமா மாடு. அது வரலாம் மேய்தான் செய்யும். ஒன்றும் செய்யாது மாடு. போனோன்னா 10 ரூபா 15 ரூபா தான் கொடுப்போம். ஆனால் வெளியே விற்கிற 30 ரூபா 40 ரூபா. பார்த்தீங்க, ஓகேவா? பார்த்தீங்கன்னா செவ்வளி மரம் வச்சுருக்கோம். நாங்கள் செவ்வளி மரம் வச்சுருக்கோம். பாருங்கள், நான் வருஷத்துக்கு 350 காய்க்கும். ஆனால் வந்து நாங்கள் இப்போ கடையில் விற்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து விற்கிறது 15 ரூபான்னு விற்கிறோம். கடையில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா மேலே விற்கிறாங்க. இந்த ட்ரிப்பு இல்லை அவ்வளோ. பார்ப்போம், அடுத்து இப்போ பறைச்சா கொடுக்கணும்னு வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்துக்கும் கம்மி ரேட்டில் யாருக்கும். அடுத்த ட்ரிப்பு நிறைய நிற்கி மரம், செவ்வளி மரம் வச்சுருக்கோம். மாடு உங்களை பார்த்தோன்னா வேகமாக வருது, கொஞ்சம் தடவி கொடுங்க, மாட்டை பிடிச்சி பார்க்கும். அது என்னாச்சுன்னு தெரில. அதுக்கு நீங்கள் பம்பலாம் ஒன்றும் இல்லை. சரி,
அது கொஞ்சம் சரியில்லை மாடு கொஞ்சம் இன்னைக்கு என்னன்னு தெரில மாடு உடம்பு சரியில்லை எனக்கு தெரியல அதுவா. ஆமாம் இப்போ உள்ளே போய்ட்டு அது அதோட்டில் போயிடும். அது ஜோடி அதெல்லாம் தேடி போயிருக்கும் அதை. பாருங்க சின்ன பிள்ளை இளநீ பறிக்க போகுது. மரத்துல யாருங்க ஏற்றி விடுங்க. தொடுல இளநீ தொடு. பிக்காதம்மா. டென்ஷன் ஆயிடுவாரு. சேட்டை இப்ப தூக்க முடியுமா? முடியாது. இந்த மரத்துல நீங்க ஏறுவீங்களா முதலாளி? இந்த மரத்துல இப்போதைக்கு ஏற முடியாது. இந்த மரத்துல நீங்க ஏறினீங்கன்னா அந்த இலையை நம்ம பிச்சு திங்கலாம். ஏற முடியாது நம்மளால. ஏறினா பிக்கலாம் முடியாது. போனால் போயிட்டே இருக்கு. தொடரும்போது ரொம்ப பெருசாக இருக்கும், போய்கிட்டே இருக்கும். இதில் அடுத்து க்ளீன் பண்ணணும். இப்போ மழை பெஞ்செல்லாம் க்ளீன் பண்ணாமல் கிடக்கு. அது க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் வெயில் அடித்தோன்னா க்ளீன் பண்ணி விட்டால் தான் அடுத்து மாமரம் சீசன் வந்து கரெக்டாக இருக்கும். இவர் ஃப்ரெண்டு ஒரு ஆள் அவர் யாசர் மூணாந்தாரு. அவர் ஒரு தோப்பு வச்சிருக்காரு. ஆமாம் அவரும் தோப்பு வச்சிருக்காரு. யாசரும் வச்சிருக்காரு. ஆமா விட்டு வச்சிருக்காரு. ஆமாம் வச்சிருக்காப்புல. அவர் சேனல் நீங்க சொல்லுங்க. அவரு நெல்லை 90s வச்சிருக்காரு போல சேனலு. ஏன் சேனல் பேர் சட்டப்பா 90. ஆமாம் நாங்களாம் ஃப்ரெண்டு தான். அப்புறம் இன்னொரு சேனல் வேறு எங்களுக்கு இருக்குது. சாம்காக்கா யூடியூப் சேனல் இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். நாங்கள் அதுக்கும் சப்போர்ட் அதிகமாக பண்ணுங்க. அவங்களுக்கு இன்னொரு 20,000 தான் வேணும் 1 லட்சம் வரத்துக்கு. அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். சரியா? அடுத்து இன்னொரு சேனல் ஒன்று வச்சுருக்கோம். நாங்கள் யாரோட ஹீரோட சேனல் வச்சுருக்கோம். அது அவரும் எம்ம ஃப்ரெண்டு தான். ஆமாம் அவர் தான். அவர் நானும் பார்ட்னரு. வேலை பார்க்க தனியாக வேலை பார்ப்பேன் நானும் வாழும். பாதிங்க பக்கத்துலலாம் இதுதான் பக்கத்தில் அங்கே கோழி பண்ணை வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் இந்த குப்பை கிடக்கு. ஆமாம் குப்பை கிடங்கு. மழை ரொம்ப பக்கமாக தான் இருக்கும். எங்கள் தோட்டத்துக்கு அதிகமாக மயிலெலாம் வரும். பார்த்திங்கன்னா மயிலெல்லாம் கிடக்கு. பிள்ளைங்களா வாங்க அங்கே வாங்க இந்தாங்க பிடிங்க. நனி பிடிங்க. நனி பிடி வச்சு கொடுக்கண்ணா. பத்திரமா வச்சு கொடுங்கண்ணா. வாங்க பத்திரமா வச்சுட்டு வேறு எதாவது கடைசியாக எடுத்தாரேன்னா இன்னும் இருந்தா வேறு இன்னும் நிறைய மயிலை கிடந்து எடுத்து கொடுக்கலாம்ல. வாங்க அப்படி போங்க. வாங்க பத்திரமா வச்சு கொடுங்கண்ணா. உடச்சிடாதீங்கண்ணா. சரி அது வேண்டாம். நீ வேண்டாம் இழுத்து விட்டு அதை எடுக்க வைக்கிறதுக்கா. இங்கே மயில் வருமோ? ஆமாம் மயில் நிறைய வருமாங்க. காலையில் வரும், சாயந்தரம் வரும். இப்போ மயில் வரல. இப்போ மொசல் கிடக்கும்ல ரசாக்கு. தோப்புல அப்படி பார்த்துட்டு வராங்க. ஏதாச்சும் பிஞ்சு இதாக கிடக்கான்னு. சீசன் இல்லை இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு வரேன். உள்ள அப்படியே பார்த்துட்டு வரேன். உள்ளோடி போய் என்னெல்லாம் இதாக கிடக்கான்னு அப்படியே பார்த்துட்டு வரேன். உள்ளே போய்ட்டு நாங்கள் ஒரு வால் ஒன்று இருக்கும். அது திறந்துருக்கா அடைச்சிருக்கான்னு தெரியல. மோட்ரு போடுறதுக்கு அடைச்சி தான் இருக்குங்க வால்வு. சரி பாருங்க பனைமரம் நிறைய இடத்துல வளர்ந்து இருக்குது. சின்னதாக பனைமரம் அந்த பக்கத்தில் தான் இருக்குது. அதில் வந்து கீழே விழுந்து அது அப்படி போட்டோன்னா அந்த அதை அப்படி மலர்ந்த மாதிரி மரமாக வளர போகுது. அப்படி போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் அப்படி வெளியே போயிடும். தோட்டம். ஆமாம் பிள்ளைகளா உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் பூசாடினா. இந்த இடத்துல இதை வந்து நாங்கள் எங்கள் காலத்தில் வந்து அரியா காலத்தில் வந்து இந்த மயிலை பிச்சு நோட்டில் வச்சு அரிசி வச்சுருவாங்க. வைக்க சொன்னும்போது இது குட்டி போடுமாங்க. ஆனால் வந்து அப்படிலாம் குட்டி போடாது. அதெல்லாம் ஒரு அரியா காலம். யாரும் அப்படி உங்கள்கிட்ட இதை மாதிரி சொன்னோன்னா அவங்கள பைத்தியாரம் நடிச்சுக்கிடுங்க. ஏன்னா ஆனால் வந்து இது குட்டிலாம் போடாது. புரியுதா? இது மயிலை மட்டும்தான் அதில் மட்டும்தான் வளரும்.
இது இப்போ மயிலேருந்து உருவிட்டுனா அவ்வளோதான், இது செத்து போன மாதிரி தான் இது. அதனால் இது வந்து குட்டி போட ஒன்றும் போடாது. சரியா? யாரும் உங்களை இது குட்டி போடுன்னு சொன்னீங்கன்னா நம்பாதீங்கண்ணா. சரியா? புரிஞ்சுதான்? ஓகேவா? பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்னொன்று செய்வாங்க. புது மாப்பிள்ளை இருக்கா பார்த்தீங்களா, அதுக்கு வந்து வீசாரி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் புண்ணில் வந்து அடிப்பட்ட அந்த இருக்குல்ல, இந்த கொடுங்க, இதை கொடு, இந்த இருக்குல்ல முனி, இந்த முனியை வச்சு அந்த எண்ணெய் இருக்கும் அதை வச்சு இப்படி தடவி விடுவாங்க, எண்ணெய் மருந்து போடுறதுக்காண்டி. கையை காட்டி எப்படி இருக்கும் பாரு, எப்படி இருக்கு காட்டுங்க. சாஃப்டாக இருக்கா? இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வச்சுக்கிடுங்க. போ. இதான் நம்ம தோட்டம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதான் எங்கள் தோட்டம். பார்த்தீங்கன்னா என்னத்தை சிட்டி வாழ்க்கை வந்தாலும் இயற்கையை மறந்துடாதீங்க. இயற்கை தான் நம்மளுக்கு கடைசி வரை நல்ல உடம்புக்கு ஆரோக்கியம் எல்லாம் தரும். எங்கே அந்த தோட்டத்தில் இருந்தீங்களோ? ஆமாம், நான் கிழக்குந்தே ஏதா இருந்ததுங்க. சரி சரி. ஐயா யாரு? ஐயா எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறாளா? ஆமாம். நீங்களும் தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்களா ஐயா? ஆமாம், நார்மலாக பார்த்துட்டு இருக்கேன். நான் தான் எல்லாம் நஷ்டம் வந்தாலும் நான் தான், தீம்பு வந்தாலும் நான் தான். பணம் ஏறி பணம் எடுத்து எல்லாமே உண்டு. எத்தனை ரயில் இருக்கியா? இப்போ சீசன் வந்து வேலை நம்ம அப்படி வேலைக்கு போய்கிட்டு இருக்கு. நமக்கு தோட்டத்துக்கு இருந்தால் நம்ம செய்யணும், வேலை பார்க்கணும். வேலை பார்த்துட்டு தொழிலை செய்யணும். தொழிலை செஞ்சுட்டு நம்ம எங்கேயும் அந்திப்பட்ட நேரம் எங்கேயும் போனால் போயிடலாம். ஒரு சாயை குடிக்க போனால் காலையில் 5 மணி, அது வந்து 8 மணிக்கு வரைக்கும் நம்ம தோட்டத்துலேயே வேலை செய்யலாம். 10 மணிக்கு ஒரு லீவ் கஞ்சி குடிக்கு. அந்த லீவோடு நம்ம கொஞ்சம் லீவ் இருக்கும். அடுத்தால 1 ஹவர் டவுட்டாக இருந்துட்டு உடனே வேலை. அந்த வேலை செஞ்சுட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது தான் உடம்பு இப்படி தந்துருக்கு. பணம் ஏறி ஒரு நாளைக்கு இப்போ சீசன் டைம்ல எத்தனை பணம் ஏறி இறங்குவீங்க? 30 பணம் ஏறி இறங்குவீங்க. ஆமாம். சரி. அப்போ தோட்டத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தோட்டம் வந்து நல்லமா இருக்க போயிருங்க. அதனால உங்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு அவர் எங்கள் வெளிநாட்டுக்கோ எங்கே வெளியோ போயிடுறாரு. ஆமாம், போயிருந்தாரு. அதேமாதிரி வெளிநாட்டு டவர்லையும் நீங்கள் எங்கே அடித்தாலும் டிஎஸ் சுப்பிரமணிய நடார், ராஜபுதூர், அவ்வளோதான். கருப்பட்டி தேவைக்கு ரேஷன் கடையில் இருக்க கருப்பட்டியோட ரூபா கூடுதல் தான். 550 ரூபான்னு சொல்லிடுங்க. ரைட்.